உள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். இப்படியும் நடக்குமா என்கின்ற தலைப்பிலே ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய செய்திகள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. உலகெங்கிலும் ஆசிரிய தொழிலுக்கு, ஆசிரிய பதவிக்கு மகத்தான ஒரு இடம் கொடுத்து வருகிறார்கள். எங்கள் தமிழ் பண்பாட்டில் அது மிக உன்னதமான ஒரு நிலையில் போற்றப்பட்டிருக்கிறது. ஆசிரியன், ஞானாசிரியன், குரு, ஆச்சாரியன், சட்டம்பி, வாத்தியார், உபாத்தியாயர், கணக்காயர், இப்படி பல பெயர்களால் குரு என்கிற ஸ்தானத்தில் வைத்து போற்றப்பட்ட இந்த ஆசிரியர்கள் சமுதாயத்தினுடைய தீர்மானிக்கும் சக்தியாக, வழிகாட்டுகின்ற ஒரு முன்னுதாரணங்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டும் வருகிறார்கள். இந்த ஆசிரிய நிலை எல்லோராலும் கொண்டாடப்பட்டிருக்கிறது, போற்றப்பட்டிருக்கிறது, முதல் நிலையில் வைத்து மதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமகால நிலைமைகளில் எங்கள் நாட்டை பொறுத்தவரையில் அது எவ்வளவு தூரம் சுதந்திரமாக மதிப்புக்குரியதாக இருக்கிறது என்பது கேள்விக்குறி. பெற்றோர்களும் மாணவர்களும் தங்கள் உரிமைகளுக்காக வாதாடுகிறார்கள், பேசுகிறார்கள். ஆசிரியர்களுக்கான அங்கீகாரம் மிகவும் குறைந்து கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய கவலைக்கிடமான நிலை. ஆனால் ஒரு ஆசிரிய நிலை என்பது உன்னதமாக இருக்கும் பட்சத்தில் தான் அந்த நாட்டில் எல்லாவிதமான நலன்களும் மேலோங்கும். அமெரிக்காவில் 2 பெருமக்கள் கொண்டாடப்படுகிறார்கள். விஞ்ஞானிகளுக்கு அடுத்தபடி ஆசிரியம் அங்கே மிக உன்னதமான நிலையில் வைத்து மதிக்கப்படுகிறது. பிரான்சில் நீதிமன்றங்களில் ஆசிரியர்கள் மட்டுமே நாற்காலியில் அமர அனுமதிக்கப்படுகிறார்கள். ஜப்பானில் நீதிமன்றத்தினுடைய நேரடி உத்தரவின் பேரில் ஆசிரியர்கள் கைது செய்யப்பட முடியாது. ஏதாவது ஒரு தேவைக்கு நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட வேண்டுமானால் அரசாங்கத்திடம் சிறப்புரிமை பெற்று, சிறப்பு அனுமதி பெற்றுத்தான் ஆசிரியர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படலாம். கொரியாவில் ஒரு அமைச்சருக்கு உண்டான சகல மரியாதைகளையும் ஒரு ஆசிரியன் தன்னுடைய அடையாள அட்டையை காண்பிப்பதனூடாக பெற்றுக் கொள்ளலாம். அமெரிக்காவில் நான் முன்பு சொன்னது போல கொண்டாடப்படுகின்ற அந்த விஞ்ஞானிகளுக்கு அடுத்தபடியாக கொண்டாடப்படுகிற ஆசிரியர்கள் அதிகப்படியான சம்பளங்களை பெறுகிறார்கள். இப்படி நாடு முழுக்க, உலகம் முழுக்க ஆசிரியம் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறது, மதிக்கப்படுகிறது. ஏனென்றால் சமுதாயத்தை தீர்மானிக்கின்ற சக்தி, சமுதாயத்தை உருவாக்குகின்ற சக்தி, நல்ல எதிர்காலத்தை வடிவமைக்கின்ற சக்தியாக இந்த ஆசிரிய சக்தி, ஆசிரிய சமூகம் இருக்கின்றது என்கின்ற அந்த புரிதலோடு, அந்த குறிப்பறிதலோடு அதனை மிக முக்கியமாக போற்றுகிறார்கள். ஆசிரியனை உரிய இடத்தில் உரிய மரியாதையோடு நடத்தாத சமூகம் கெட்டொழியும் என்பது எங்கள் சமுதாயம் உணர்ந்த ஒரு செய்தி. சட்டம்பியார் வைத்ததுதான் சட்டம். குரு இல்லா வித்தை பால். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவியல் உலகம் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் மீது அவநம்பிக்கையை உண்டாக்கும்படியாக சூழ்நிலைகள் ஏதேதோ எல்லாம் சொல்கிறோம். ஆனால் என்றைக்கும் குரு இல்லா வித்தை பால் என்பது போல குருவினுடைய நெறிப்படுத்தல் இல்லாது போனால் கட்டாயமாக ஒரு ஆசிரியனுடைய கை கட்டப்படுகிற போது அங்கே சிறைச்சாலைகள் திறந்து விடப்படுகின்றன என்பது மிகப்பெரிய உண்மை. இப்படியான ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க. நன்றி, வணக்கம்.